முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. இனியா சொல்லுங்க ஸ்னேகா. என்ன இனியா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? ஒரு கப்ப கூட நல்லா ஒழுங்கா எடுத்துட்டு போக முடியாதா? அந்த கப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா இனியா உனக்கு? இல்ல ஸ்னேகா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ஸ்னேகா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மஞ்சு அந்த கப்போட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும்ல? என்ன நீ மறந்துட்டியா என்ன? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா அவங்க தெரியாம தானே கீழே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, காஃபி அவங்க கையில கொட்டிருச்சு. முதல்ல அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாரு ஸ்னேகா. மஞ்சு நீ என்ன பேசிட்டு இருக்க? ஜஸ்ட் காஃபி ஊத்துனதுக்கு இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அங்க உடைஞ்சு கிடக்குறது அகில் மாமாவோட ரொம்ப ஃபேவரட்டான கப். அது மட்டும் இல்ல, மாமா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணது. அப்படியேப்பட்ட அந்த கப்பையே உடைச்சு நாசம் பண்ணிட்டா. அதை பத்தி கவலைப்படாம அவ கையில காஃபி ஊத்துனத பத்தி கவலைப்பட்டு இருக்க. ஸ்னேகா நீ பேசுறது ரொம்பவே தப்பு. முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு, அதுக்கப்புறமா கப்பை பத்தி பாத்துக்கலாம். மஞ்சு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நகரிங்க இனியா. சாரி ஹனி, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல மஞ்சு, எனக்கு எதுவும் ஆகல. அண்ணியா? நான் உனக்கு ஸ்னேகா, இவ உனக்கு அண்ணியா? எல்லாரும் சேர்ந்து நல்லாவே நாடகம் நடிக்கிறீங்க. பாத்துக்கிறேன்டி உன்னை எந்த விதத்துல பழி வாங்கணுமோ அந்த விதத்துல பழி வாங்குறேன். நகர ஸ்னேகா. ஸ்னேகா நீ இந்த சைடு வா. ஹினியா என்னாச்சு? அண்ணா என்ன நடந்துச்சுன்னா அது மாமா என்ன நடந்துச்சு நானே சொல்றேன். ஹினியா உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா. அப்பதான் எதுபுற நினைக்கிறதே தெரியாம மேல வந்து மோதி கப்ப கீழே போட்டுட்டா. வாட்? ஆமா மாமா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கப்பு உடைஞ்சு போச்சு. இதோ ஹினியா தான் உடைச்சிட்டா. அகில் சார், நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல சார். தெரியாம தான் கீழே போட்டுட்டேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இதுதானே நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம எந்த பிட்டும் போட வேண்டியதில்ல. இனிமே இருக்கிற கோவத்தை மட்டும் ஏத்தி விட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அகில் மாமாவே பார்த்துப்பாரு. ஹினியா இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஸ்னேகா யாருன்னு தெரியாம ஆட்டப்பட்டு இருந்தல, இன்னைக்கு பாரு உன் கையாலே உன் கண்ணை குத்த வைக்கிறேன். கமான் ஸ்னேகா, இதுதான் நல்ல சான்ஸ். பாருங்க மாமா, எவ்வளவு எக்ஸ்பென்சிவான கப். அதை விட மாமா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணது. இப்படி சல்லியா உடைச்சிட்டா. இதை ஒட்ட கூட வைக்க முடியாது மாமா. அகில் சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் கீழே போட்டுட்டேன் ப்ளீஸ். மாமா ஐ திங்க் எனக்கு என்னமோ இனியா வேணும்னே வந்து என் மேல மோதி கீழே போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்னேகா நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, அவங்க தெரியாம தான் கீழே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லைண்ணா, அவங்க கையில காஃபி ஊத்திருச்சு. ஓ காட், இவ வேற இடையில புந்து ஆட்டத்தை கழிச்சிட்டு இருக்கா. போய் அந்த ஜெகன் இந்த மஞ்சுவை நம்பிட்டு இருக்கான். இவெல்லாம் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டா. அகில் சார். சுந்தரனா தம்பி, இதோ இங்க உடஞ்சு கிடக்கல காஃபி கப், இதை கிளீன் பண்ணுங்க. சரி தம்பி. தம்பி கிளீன் பண்ணிட்டு தம்பி. சரி நீங்க போய் வேலையை பாருங்க. அகில் சார் நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல சார். என்னையா நீ பாட்டுக்கு அகில் மாமாவோட ஃபேவரட் கப்பை உடைச்சிட்டு நான் தெரிஞ்சு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க? அந்த கப் மாமாவுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இத்தனை வருஷமா மாமாவோட மெமரபிளா வச்சிருந்த கப் அது. இப்படி ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டு உடைச்சிட்டியே. அகில் சார் நான் உடைக்கணும்லாம் உடைக்கல சார், ப்ராமிஸா கை தவறி தான் கீழே போட்டுட்டேன். ஸ்டாப் இட் இனியா. முதல்ல இந்த சார்னு கூப்பிடுறத நிறுத்து. இன்னியோட உன் கதை முடிஞ்சிருச்சு. அகில் சார் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க ப்ளீஸ். என்ன ஃபினியா, இப்பதானே சார்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன். ஏன் உனக்கு காது கேட்காதா என்ன? என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கத்தாதீங்க. ஹினியா இப்போ நீ பண்ண காரியத்துக்கு அகில் மாமா உனக்கு கத்துறதோட விட்டு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. மாமா இப்ப இருக்க கோவத்துக்கு இந்த இடத்துல வேற வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஸ்னேகா என்ன மஞ்சு, டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். என்ன நீ வேலைக்காரங்க கூட எல்லாம் உங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னதுதான், அவங்களும் இந்த வீட்டு பொண்ணுதான், மறந்துடாத. இந்த வீட்டுல உனக்கு எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. மஞ்சு நான் அப்படி மென்ஷன் பண்ணல. என்ன ஸ்னேகா நீ பேசுனது அப்படிதான் இருந்துச்சு. என்ன வீட்டுல வேலை பாக்குறவங்களும் அவங்களும் ஒண்ணா? அவங்களும் இந்த வீட்டு பொண்ணுதான், மறந்துடாத. வர இந்த மஞ்சு இவளுக்கெல்லாம் ஜாலரா தட்டிட்டு இருக்கா. எதுக்காக இவளுக்கெல்லாம் ஜாலரா தட்டான்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. பாத்துக்கிறேன் ஒண்ணு. அகில் சார் வாய முடியா, சும்மா சார்னு சொல்லி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. நான் உனக்கு மாமா தானே வேணும். என்னது என்ன நடந்துட்டு இருக்கு? நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. வாய தொலைனியா, நான் உனக்கு மாமா தானே வேணும். வாட்? மாமாவா? இந்த அகில் என்ன பேசிட்டு இருக்கான்? அவ கப்ப உடைச்சதுக்கு அவளை கண்ணா பின்னான்னு பேசுவான்னு பார்த்தா மாமா வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கான்? சொல்லேனியா. ஆமா. அப்புறம் எதுக்காக சார்னு கூப்பிட்டு இருக்கா? இல்ல அகில் சார், அது ஸ்டாப் இட் இனியா. டோன்ட் சே அகைன். மாமான்னு கூப்பிடு. இல்ல அது எனக்கு உன் கிளாரிஃபை தேவையே இல்ல. நான் சொன்ன மாதிரி கூப்பிடு. சரி மாமா. ஹினியா இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பர்சனலா நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா அடுத்தவங்க முன்னாடி இந்த சாரு மோர்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. நான் உனக்கு மாமா தானே, அந்த உரிமையோட கூப்பிடு. ஏன்னா இங்க சில பேருக்கு நீ யாருங்கிறதே அடிக்கடி மறந்து போகுது. நான் ஒண்ணு நினைச்சா இவன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவ இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்னதான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும்? கண்டிப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆகணும். என்னானாலும் சரி அகில் மாமா எனக்கு மட்டும்தான். எனக்கு சொந்தமான விஷயத்த கண்டிப்பா நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது மாமா. சரி இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? இல்ல அது சொல்லினியா என்ன நடந்துச்சு? நான் உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன்.
மஞ்சுவும் ஸ்னேகாவும் இடையில நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஸ்னேகா நிக்கிறது தெரியாம அவன் மேல மோதி கப்ப கீழே போட்டுட்டேன். என்னவன் நம்மள திடீர்னு முறைக்கிறான்? அகில் மாமா என்ன முறைச்சா என்ன அர்த்தம்? அவதான் நான் நிக்கிறது தெரியாம என் மேல வந்து மோதி கீழே போட்டுட்டா. ஓ, அவதான் வேணுங்கனே வந்து உன் மேல மோதி கப்ப கீழே போட்டுட்டா, அப்படிதானே? ஆமா மாமா, நான் நிக்கிறது தெரியாம அவ பாட்டுக்கு வந்து என் மேல மோதி கப்ப கீழே போட்டுட்டா. ஓ சரி, அவதான் உன்னை பார்க்காம வந்தா கீழே போட்டுட்டா. அவளை நீ பார்த்துட்டு தானே இருந்த, ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? இல்ல மாமா, அது வந்து என்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்கா? இப்போ நான் கேட்ட கேள்விக்கு டான்னு பதில் வரணும். இவ்வளவு நேரம் வரைக்கும் வாய்க்கிலேயே பேசணும்ல, அது என்ன சொன்ன? அவ உன் மேல வந்து வேணுங்கனே மோதி கப்ப கீழே போட்டுட்டா, அப்படிதானே? அது வந்து மாமா அப்படிதான் மாமா எனக்கு தோணுச்சு. ஓ சரி சரி, அவ கப்ப கீழே போறதுக்காகனே உன் மேல வந்து மோதினானே வச்சுக்கலாம். அப்போ நீ அவளை பிடிக்க வேண்டியதானே? ஏன் பிடிக்கல? அது வந்து மாமா, என்ன காஃபி அவ கையில ஊத்தட்டும் கப்பு ஓடையட்டும் நின்னுட்டு இருந்தியா? மாமா நான் ஹினியா கை நீட்டு. ஹினியா கைய காட்டுன்னு சொன்னேன். இல்ல அகில் மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நானே பாத்துக்கிறேன். கைய காட்டுன்னு சொன்னேனியா? வேணாம் ப்ளீஸ், நானே பாத்துக்கிறேன். ஹினியா என்ன கோபப்படுத்தி பார்க்காம ஒழுங்கா கைய நீட்டு. இல்ல அகில் மாமா, என்ன விடுங்க, நான் போறேன். ஷெடாப்பினியா கைய நீட்டு. என்ன இனியாமா அது? ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், நானே பாத்துக்கிறேன். மஞ்சு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஹினியாமா இங்க வந்து உட்காரு. இல்ல அகில் மாமா, நானே பாத்துக்கிறேன், சின்ன காயம்தான். ஹினியா ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு, உட்காரு. வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? இல்ல வேணாம், வலிக்குதுன்னு சொல்ல வேண்டாம். பாவம், அவரு வலிக்குதுன்னு சொன்னதுக்கே அவர் குரல் எல்லாம் உடஞ்சு போச்சு. இப்ப மட்டும் நமக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னோம், கண்டிப்பா உடஞ்சு போயிருவாரு. ஹினியா அமைதியாவே இருக்க, ரொம்ப வலிக்குதா? சேச்சா, ரொம்பலாம் எனக்கு வலிக்கல, வலியே தெரியல சொல்ல போனா. இது சும்மா சின்ன காயம்தான், ஸோ பிரச்சனை இல்லை, விடுங்க, நானே பார்த்துக்கலாம். போய் சொல்லாதனியா, உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அகில் மாமா, நீங்களே பாருங்க, இது ஜஸ்ட் சின்ன காயம்தான். இது ஜஸ்ட் 1 டேலே சரியாயிடும். இதுக்கு போய் நீங்க மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. சாரினியா, என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ வேணா எனக்காக வலிக்கலன்னு சொல்லலாம்னியா, ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலை செய்வே, 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே. அகில் மாமா போதும், கையை விடுங்க. இரு, மருந்து போட்டுட்டு தானே இருக்கேன். இந்த சின்ன காயத்துக்கு இவ்ளோ மருந்தா? இது உனக்கு வேணா சின்ன காயமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒண்ணும் இல்ல, இந்த மருந்து லைட்டா எரியும், சோ நீ என் கண்ணே பாரு. பார்வையில் நினைச்சேனே, உங்கூட தாட என்னாலும் இருப்பேனே. மஞ்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்து வச்சிரு. சரிண்ணா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். அகில் சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன கீழே இறக்கி விடுங்க, நான் நடந்தே வரேன். கோயிட்டா இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. ஐயோ, கீழே இறக்கி விடுங்க என்ன. நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு. ஐயோ, எனக்கு என்ன காலில் அடிபட்டிருக்கு, ஏதோ குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி எல்லாம் இங்கதான் இருக்காங்க. என்ன கீழே இறக்கி விடுங்க, நானே நடந்து வரேன். ஷெவா இருந்தா உனக்கு என்ன, நான் தானே தூக்கி வச்சிருக்கேன். அவளுக்கு அது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்தா கண்ணை முடிக்கிட்டோம். ஐயோ, கொஞ்சம் அமைதியா பேசுங்க, எதுக்கு கத்துறீங்க? நான் தான் கத்துறேன்னு தெரியுதுல, அப்ப நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல இது இப்ப நடக்கவே கூடாது. இவர் என்ன அந்த சின்னோன கைத்துக்காக இவளை இப்படி தூக்கி வச்சிருக்காரு? அப்போ இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டண்டா? நோ, அகில் மாமா எனக்கு மட்டும் தான் சொந்தமானவர், எனக்கு மட்டும். கண்டிப்பா வர நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஹினியா, நீ என் வழியில ரொம்ப குறுக்க வந்துட்டு இருக்க. நானும் ஒன்னா அடிக்கிறதோட நிறுத்திக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ நான் எதை ஆசைப்படுறனோ அதை அடைய நினைக்கிறேன். கண்டிப்பா விட மாட்டேன். எனக்கானதா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கிடையில யார் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களை அழிச்சிருவேன். என்ன போலாமா? போலாம். ஒரு நிமிஷம். இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த விஷயம் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இதுக்கப்புறம் ஹினியாவுக்கோ பிரீத்திக்கோ வினோக்கோ இவங்க 3 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கூட அதுக்கு காரணமானவங்கள இந்த அகில் சும்மா விட மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதை நான் லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன். இதுக்கப்புறமும் நீ சொல்றத சொல்லு, நான் பண்றதுதான் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் இந்த அகில் என்ன பண்ணுவாங்கறத காட்ட வேண்டியதா இருக்கும். So be careful. Then Snega, சொல்லுங்க மாமா. again I say you don't speak too much. இதுக்கு மேலேயும் நீ அளவுக்கு அதிகமா பேசுனேன்னு வை, நெக்ஸ்ட் டைம் என் வாய் பேசாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல? புரிஞ்சுது மாமா. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், சும்மா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நானும் ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன். அட் த சேம் டைம் இந்த வீட்டுல நமக்கெல்லாம் இருக்கிற உரிமையை விட ஹினியா பிரீத்தி வினோ இவங்களுக்குலாம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. சோ யாரும் எதையும் மறந்துட்டு தலைகீழ ஆட வேண்டாம், புரிஞ்சதுல? சார் நோ, புரிஞ்சுதா இல்லையா? ஏனா புரிஞ்சது மாமா. அகில் சார், நீங்க என்ன பண்றீங்க? என்னடி நான் என்ன பண்ணேன்?
இப்போ எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்பட்டு இவங்ககிட்ட எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் எதுவும் பண்ணல, நான் தான் தெரியாம கப்பு கீழே போட்டுட்டேன். ஜஸ்ட் ஸ்டாப் இட் இனியா. அப்போலேருந்து கப்பு கப்பு கப்புன்னு கப்பையை பத்தி பேசிட்டு இருக்கா. எனக்கு அந்த கப்பு முக்கியமே கிடையாதுடி. சொல்ல போனா உன்னை விடலாம் எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் துடிச்சு போயிருக்கேன், நீ கப்பு கப்புன்னு கப்பையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. இல்ல, அது வந்து ஸ்னேகா தான் சொன்னாங்க. வாய முடினியா. இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னை விடலாம் எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. ஆகாயமே சாய்ந்தாலும் தூணாக என் காதல் தாங்குமே. இனியாமா ரொம்ப வலிக்குதா? ஐயோ, இதோட நீங்க 4-5 தடவை இதே வார்த்தை கேட்டுட்டீங்க. இது ஒரு சின்ன காயம், எனக்கு ஒன்றும் அப்படி வலியே தெரியல. பொய் சொல்லாதேனியா, கை ஃபுல்லா சவந்திருக்கு. எப்படியும் உனக்கு வலிக்கும். அட கடவுளே, நான் உங்களுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ். டீ ஊத்துனதுக்காக போய் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு விட்டுருக்கீங்களே. இனியா ப்ளீஸ் பேச்ச மாத்தாத. உனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. வலிச்சதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எனக்கு அப்ப மட்டும் தான் வலிச்சது. இப்பெல்லாம் எனக்கு சுத்தமா வலி இல்ல. ஆனா நீங்க தான் தேவையில்லாம எனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால முடியலடி. உன் கை சவந்திருக்கதை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து நான் நானாவே இல்லை இனியா. உன் மேல காத்து பண்ணுனா கூட அது என்னை தாண்டி தான் உன் மேல பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி இருக்கப்போ அந்த காஃபி உன் கையில ஊத்தும் போது உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். சாரி இனியா, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். ஐயோ, இப்ப என்னதான் ஆச்சு உங்களுக்கு? இதுல நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்காக உங்களை பிளேம் பண்ணிக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். என்னோட கேர்லெஸ்ஸால தான் இப்படிலாம் நடந்துச்சு. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? இதுக்கு காரணமே நான் தான், நான் மட்டும்தான். இப்போ உன் கையில இருக்க இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சு ரணமா வலிக்குதுனியா. முடியலடி. உன் மேல ஒரு தூசு கூட படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அகில் சார், என்ன நீங்க? இது ஒரு சின்ன காயம், இதுக்காக போய் இவ்வளவு உடைஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க. இல்லையா, நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானமே ஆக முடியாது. நான் தான் உன்னை கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அகில் சார், நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட கேர்லெஸ்ஸால நடந்தது. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், என்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கணும். சாரி. இப்போ நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேட்கற? சொல்லப்போனா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரிடி, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். என் மேலதான் தப்பு. அகில் சார், என்ன நீங்க என்கிட்ட எல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? என் பின்னாடியே உங்களால சுத்திட்டு இருக்க முடியும்? என்ன நான் தான் சார் பார்த்துட்டு இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்க தப்பு எதுவுமே கிடையாது. முதல்ல நீங்க என்கிட்ட சாரி எல்லாம் கேட்காதீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி கப்பை நான் தான் கீழே போட்டு உடைச்சிட்டேன். உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இப்படிலாம் இனிமே பேசாத. என்னைக்குமே நான் உனக்கு கஷ்டமா நினைச்சதே இல்லையா. சொல்லப்போனா எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் உன்னை நினைச்சுதான் நான் என்ன ஆறுதலே படுத்திப்பேன். என் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிச்சமா இருக்கிறது நீ தாண்டி. என் லைஃப்ல இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் நான் இவ்வளவு அடிக்டா இருந்ததே இல்லையா. ஐ டோட்டலி அடிக்ட் ஃபார் யூ அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ நியா. இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டேன். உன்னை யாரையும் கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணும்லாம் இல்ல, எனக்கே தெரியும். கண்டிப்பா நீங்க என்ன பத்திரமா பாத்துப்பீங்க. உங்களை நான் முழுசா நம்புறேன். ஐ லவ் யூ நியா. ஐ லவ் யூ சோ மச். எல்லாரோட லைஃப்லயும் லவ்ங்கிறது ஒரு பார்ட்டா இருக்கும். ஆனா என்னோட லைஃப்ல லவ் தான் எல்லாமே. இட்ஸ் யூ, ஒன்லி ஃபார் யூ. என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். உன்னை நான் காதலிச்சுட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். என்னோட லைஃப்ல யார் என்னை விட்டு விலகி போனாலும் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதேனியா. நான் தப்பே பண்ணாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி. என்னை அடி திட்டு எவ்வளவு வேணா சண்டை போடு, ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. அகில் சார், இப்ப எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, உங்களை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? நான் எப்போதுமே உங்க கூடவே தான் இருப்பேன், உங்க நிழல் மாதிரி. அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு பாருங்க. உங்க கூடவே இருந்து உங்களை சித்திரவதை பண்றேன். நான் பண்ணல நீங்களே என்னை விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. நீ என்ன கொள்றதுக்காக கத்தி எடுத்து வந்து என் நெஞ்சு மேலே வச்சாலும் நான் உன் கூடவே தாண்டி இருப்பேன். இது நல்ல கதையா இருக்கே. சும்மா அடிச்சு விடாதீங்கன்னா. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க யாரு முன்னாடியுமே உங்களோட ஆட்டிடியூட விட்டு நின்னதே கிடையாது. ஏன் அத்தை முன்னாடி கூட உங்க தலை குனிஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கப்போ நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணுவீங்களா? ஆமா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நான் யார் முன்னாடியும் என் ஆட்டிடியூட விட்டு தலை குனிஞ்சு நின்னதே இல்லதான். ஆனா உன் முன்னாடி என் தலையை குனிய சொன்னா தயக்கமே இல்லாம குனிவேன். ஏன் உனக்காக என் உயிரே விட சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காம. எனக்கு நல்லாவே தெரியும் என் மேல நீங்க எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு. இதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. என்னோட அகில் மாமா என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ லவ் யூ சோ மச். என் லைஃப்லேயே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷனா அது நீங்க தான். நீங்க என் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இருங்க, இன்னும் சொல்லி முடிக்கல. என் அம்மா, என் தங்கச்சி, இன்க்ளூடிங் மீ, என் மேல கூட நான் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சதில்ல. அதை விட அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை தான் உங்க மேல நான் வச்சிருக்கேன். நான் உங்களை என்னோட லைஃப் பார்ட்னரா மட்டும் பார்க்கல, என்னோட சின்ன உலகத்துல ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கிறதே நீங்க தான். ஸோ ஐ லவ் யூ சோ மச். இனியொரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா, அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா, உனக்குள் நானே உருகும் இரவு. உனக்காக நான்
இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை. டே வீரா, இன்னும் அந்த 3 பொடி பையில அடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ஆள் வேணும்? ஏண்டா நீங்கெல்லாம் போய் வெளியில அடியாளுங்கன்னு சொல்லிக்காதீங்க. உங்ககிட்ட வேலையை கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? நீங்கெல்லாம் நிஜமாவே அடியாளுங்க தானா இல்ல பந்தாவுக்கு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்களா? போயும் ஒரு 3 பொடி பசங்களை அடிக்க தெரியாம அவனுங்க பின்னாடி குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க சொன்னதுல இருந்தே நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். அந்த 3 பயிலும் ஒன்னாவே தான் இருக்கானுங்க, ஒரு நாளும் பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. ஏண்டா இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்களுக்கே வெக்கமா இல்ல? ஒரு 3 பயிலோல அடிக்கிறதுக்கு துப்பு இல்ல, இதுல அடியாளுன்னு பேரு வேற. ஐயா, இந்த நேரத்துக்கு அவனுங்களாம் தனியா மாட்டிருந்தா சுக்குஸ்கா பிரிச்சு வச்சிருந்திருப்போம். அவனுங்க 3 பேரும் பிரியவே மாட்டானுங்க. எங்க போனாலும் ஒன்னாவே போறானுங்க, ஒன்னாவே வரானுங்க. அப்போ உன்னால அந்த 3 பேரையும் சேர்த்து வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற. நீ ஒரு கையால ஆகாத ஆளுன்னு நீயே சொல்லிக்கிற. ஐயா, நான் அப்படி சொல்ல வரல ஐயா. டேய் சும்மா நிறுத்துடா. இப்ப அந்த 3 பயில அடிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ஆள் வேணும்? 300, 3000, 30,000 எவ்வளோடா வேணும்? ஐயா, அது என்னடா இத்தனை நாள் இருந்தாலும் உன்னால அடிக்க முடியாது. ஏன்னா அவனுங்களை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்க நீ. தொட நடுங்கி பசங்களா. இந்த நேரத்துக்கு என் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தனா காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருப்பான். ஒரே கிளியா கிழிச்சிட்டு வந்திருப்பான். அடியாலா இருக்க எங்களாலே ஒண்ணு புடுங்க முடியலையா? இதுல இவர் புள்ள போனாருன்னா ஒரே கிளியா கிழிச்சிட்டு வந்துருவாராம். என்னடா என்னத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கா? ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த 3 பயிலும் எல்லா விஷயத்திலும் நெருப்பா இருக்கானுங்க. அவனுங்க 3 பேரையும் ஒன்னா வச்சு அடிக்கிறதுலாம் நடக்காத காரியம். டேய் சும்மா நிறுத்துடா. நான் மட்டும் இங்க இறங்கி செஞ்சேன் வை, அவனுங்க 3 பேர் மட்டும் இல்ல, அவன் அண்ணங்கார 4 பேரையும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு வந்துருவேன். நீங்கெல்லாம் எதுக்குமே உதவாக்காரனுங்க. இவனுங்க 3 பேரையும் விடுறா. அந்த அரவிந்த் தனியா தானே சுத்திட்டு இருக்கான். அவனை உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இவனுங்க 3 பேருக்கும் மேல இருக்கான் அந்த அரவிந்த். இவனுங்க 3 பேரையாவது கண்ணால எடுத்து பார்க்கலாம். ஆனா அந்த அரவிந்த பார்த்தாலே பொசுக்கிட்டு போயிருவான். டேய் என்னடா உன்னதான் கேக்குறேன், அந்த அரவிந்த் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா உன்னால? ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா முடிச்சிடுறேன். டேய் இதே தாண்டா 3 மாசமா சொல்லிட்டு இருக்க. இங்க பார் வீரா, 1 மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அந்த அரவிந்தையும் அந்த ராஜசேகரோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் தரையோட தரையா தரமட்டமாக்கணும். என்னடா புரிஞ்சுதா? புரிஞ்சுதையா? இந்த 1 மாசத்துக்குள்ள இதை நீ பண்ணலனா என் ரைட் இல்ல என் லெப்டா கூட உன்னால இருக்க முடியாது. அடுத்த மாசம் என் பிள்ளை இந்தியாவுக்கு வரான். அதுக்குள்ள நீ இந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருக்கணும். ஒரு வேலை முடிக்கலன்னு வை, என் பையன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல? தெரியும் ஐயா, தெரியும். நினைப்பு இருந்தா சரிதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க ஐயா. டே ராஜசேகர், இன்னிலேருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல உன்னை அடிச்சுட்டு உன் இடத்துக்கு நான் வருவேண்டா. வெயிட் அண்ட் வாட்ச்.